என்னங்க உடைச்சிட்டீங்க? உங்க பழைய கிரைண்டர் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் என்ன வைக்கல போட்டீங்க? உடஞ்சே இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க. நம்ம கோயம்புத்தூர் ரிலீஃப் மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆடி அசத்தலான ஆஃபர் போட்டிருக்கேங்க. நீங்க கேஸ் ஸ்டவ் வாங்கினாலும் சரி, மிக்ஸி வாங்கினாலும் சரி, கிரைண்டர் வாங்கினாலும் சரி, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினாலும் சரி, குக்கர் வாங்கினாலும் சரி, இந்த 3 குக்கர் நீங்க காம்போ குக்கர் எடுக்கும்போது 10 லிட்டர் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபர் எடுத்துக்கலாம். இந்த மல்டி கடாய் நீங்க எடுத்துக்கலாங்க. 1 2 3 4 இந்த 4 அடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. உருளி பாத்திரம் ஒரு 6 பீஸ் வந்துருங்க. இந்த மூடி போட்ட சௌபாக்கியா டிஷ்ங்க இது வந்து 4 பீஸ் வந்துருங்க. இந்த டோப் செட்டுங்க. டோப் செட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பீஸ் இருக்குங்க. இந்த நான் ஸ்டிக் செட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பீஸ் வந்துருங்க. இந்த மல்டி பர்பஸ் பாட் நீங்க எடுத்துக்கலாங்க. மல்டி பர்பஸ்ங்க. மல்டி பர்பஸ் இண்டக்ஷன் இன்ஃப்ராரெட் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துறோம். இந்த அயன் பாக்ஸ் கெட்டர் இது ரெண்டுமே வந்துருங்க. இந்த சம்படம் செட் எடுத்துக்கலாங்க. இந்த சம்படம் செட் வந்து பாத்தீங்கன்னா 15 பீஸ் வருங்க. பிரியாணி பட்டு 8 லிட்டர் பிரியாணி பட்டு கண்ணாடி லிட்டர் போட்டது வந்து 8 லிட்டர் பிரியாணி பட்டு உங்களுக்கு வந்துருங்க. மல்டி மேக்கர் எடுத்துக்கலாங்க. இந்த புல்லட் மிக்ஸி சுமித் புல்லட் மிக்ஸி நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த ஜூசர் நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த 2 பர்னர் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்பீட் ஹை ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியண்டல் ஹை ஸ்பீட் ஸ்பேன் வந்து நீங்க எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஆஃபர்ல நம்ம கொடுத்துறோம். இந்த ஏர் ஃப்ரையர் வெறும் 990 ரூபாய் கொடுத்து நீங்க எடுத்துக்கலாங்க. சோ ஏர் ஃப்ரையர் வந்து உங்க வீட்ல இருந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் ஒவ்வொரு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0% அதாவது ஆயில் இல்லாம நீங்க இந்த ஏர் ஃப்ரையர்ல வச்சு நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா தடவை வச்சிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மசாலா இல்லாம வச்சிருக்கோம். நம்ம வீட்டுல ஆயில் இல்லாம நீங்க வந்து சிக்கன் வந்து தந்தூரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். வந்து எண்ணெய் இல்லாம ஏர் ஃப்ரையர்ல உங்களுக்கு நம்ம இது பண்ணிருக்கோம். சூப்பராகவே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. பாருங்க எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு அரைச்சு கொடுத்துருது, எவ்வளவு நைஸா உங்களுக்கு அரைஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. எவ்வளவு நைஸா இருந்துச்சு. சூப்பராகவே நைஸா பாருங்க. பார்த்தாலே தெரியும். குயிக் டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு சீக்கிரமா அரைச்சு கொடுத்துரும். இந்த மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா கால் புக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரையும் இந்த ஆஃபர் வந்து கண்டினியூஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷாப் நேம் லொகேஷன் சொல்லிடுங்க. ரிலீஃப் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம டவுன் ஹால் கோயம்புத்தூர் டவுன் ஹால் இருந்து உக்கடம் போற வழியில நான் சினிமா தியேட்டர்னு ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. அதை தாண்டிங்கன்னா செகண்ட் பில்டிங் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அதை விட உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு லொகேஷன் தெரியும் அப்படின்னா வந்தீங்கன்னா மேல 2 செல்போன் டவர் இருக்குங்க. நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ்ல 2 செல்போன் டவர் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் தான் நீங்க மேலே வந்துட்டு கால் பண்ணாலும் போதும். நான் ரெப்ரசன்டேட்டிவ் கீழே வருவாங்க வந்து உங்களுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஓகே. ரிலீஃப் மார்க்கெட்னால ஆஃபர் மேல ஆஃபரா போடுவீங்க. இந்த வீடியோல என்ன மாதிரி ஆஃபர் போடுறீங்க? அதாவதுங்க ரிலீஃப் மார்க்கெட்டிங் எல்லா காலகட்டத்திலயும் உங்களுக்கு ஆஃபர் போட்டுருக்காங்க. அது மாதிரி இப்ப வந்து ஆடி ஆஃபர். ஓகே. அசத்தலான ஆடி ஆஃபர் போட்டு என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத நம்ம காமிச்சு கொடுத்துறோம். ஆடி ஆஃபர் அப்படின்றது ஆடி ஆஃபர் மட்டும் தான் அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த தீபாவளி வரையும் தீபாவளி வரையும் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்குங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். ஐயோ ஆடி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சிருமே ஆஃபர் இருக்காது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரையும் இந்த ஆஃபர் வந்து கண்டினியூஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்க. ஆஃபர்ல ஒன்றா பாத்துலாங்களா? ஆமா பாத்துலாம். இப்போ நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம இருக்கு அப்படின்றத நான் ஒண்ணா உங்களுக்கு சொல்லிருங்க. கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மிக்ஸி இருக்குங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் இருக்கு பாருங்க. கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம குக்கரும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மிக்ஸி கிரைண்டர் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. அதுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கர் காம்போ ஹோல்சேல் குக்கர் காம்போ தான் நம்ம பார்க்க போறோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் குக்கர் 3 லிட்டர் குக்கர் 2 லிட்டர் குக்கருங்க. சரிங்களா? ஹோல்சேல் காம்போங்க. இந்த 2 லிட்டர் குக்கர் மூடி எடுத்து நீங்க 3 லிட்டர் வச்சுக்கலாம். காமனான ஒரு மூடி வந்துருங்க. சரிங்களா? இந்த 3 குக்கர் நீங்க காம்போ குக்கர் எடுக்கும்போது 10 லிட்டர் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபர் எடுத்துக்கலாம். காம்போ ஆஃபர்ல எடுத்துக்கலாங்க. 10 லிட்டர் குக்கர் எல்லாம் இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் உங்களுக்கு வாரண்டி இருக்குங்க. ISI முத்திரை ஹெவியா இருக்குங்க. சரிங்களா? நல்ல குவாலிட்டியானதுங்க. 5 வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியே கொடுத்துறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வரும் 3200 ரூபாய்க்கு ஆடி அசத்தலான ஆடி ஆஃபர்ல நம்ம கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? சோ சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் குக்கர் இருக்கும். சோ அந்த 10 லிட்டர் குக்கர் உங்களுக்கு வேண்டாம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான அந்த 10 லிட்டர் குக்கருக்கு பதிலா நாங்க பொருள் வச்சிருக்கோம். இதுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணி 10 லிட்டர் குக்கருக்கு பதிலாக நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இது சூப்பரான ஆஃபருங்க. என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். அந்த 10 லிட்டர் குக்கருக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டி கடாய் நீங்க எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இந்த மல்டி கடாய் இந்த கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 தட்டு வந்து வந்துருதுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தட்டு 2 தட்டு வந்துருதுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூல்பிட்டு தட்டு உங்களுக்கு ஒரு தட்டு வந்துரும். அப்புறம் வந்து கொலக்கட்டை தட்டு ஒன்று வந்துரும். அப்புறம் மினி இட்லி தட்டு வந்துருங்க. மொத்தம் 5 தட்டுங்க இந்த மல்டி கடாயோட நீங்க எடுத்துக்கலாம் 10 லிட்டர் குக்கருக்கு பதிலாக. சரிங்களா? இது வேணாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடுக்கு 1 2 3 4 இந்த 4 அடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. சரிங்களா? இந்த மல்டி கடாய் வேணாம்னா அடுக்கு வந்துரும். இது வேணாம் அப்படின்னா உங்களுக்கு உருளி பாத்திரம் ஒரு
6 பீஸ் வந்துருங்க. சின்னது பெருசுமா உங்களுக்கு 6 பீஸ் வந்துருங்க. 6 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். நீங்கள் எல்லா ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 6 பீஸ் வந்துருங்க. இந்த 6 பீஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த மூடி போட்ட சௌபாக்கியா டிஷ்ஷுங்க. இது வந்து 4 பீஸ் வந்துருங்க. 4க்குமே உங்களுக்கு மூடியோட வந்துருங்க. சரிங்களா? இது வேணாம் அப்படின்னா இந்த டோப் செட்டுங்க. டோப் செட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பீஸ் இருக்குங்க. லைனாக பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9ங்க. இந்த 9 பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லிட்டர் குக்கருக்கு பதிலாக வந்துருங்க. அந்த 9 பீஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த நான்ஸ்டிக் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பீஸ் வந்துருங்க. இந்த 3 பீஸ் நான்ஸ்டிக் செட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த அயன் பாக்ஸ் கெட்டல் இது ரெண்டுமே வந்துருங்க. ஓகேங்களா? இந்த 2 பீஸுமே வந்துடும். இந்த 2 பீஸுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த சம்படம் செட் எடுத்துக்கலாங்க. இந்த சம்படம் செட் வந்து பார்த்தீங்கன்னா 15 பீஸ் வருங்க. 15 பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுமா 5 பீஸாக உங்களுக்கு சின்னது பெருசுமா 15 பீஸ் சம்படம் வந்துருங்க. வந்து கிச்சனில் வச்சு நீங்கள் மிளகா பொடி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த சம்படம் செட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பிரியாணி பட்டு 8 லிட்டர் பிரியாணி பட்டு கண்ணாடி லிட்டர் போட்டது வந்து 8 லிட்டர் பிரியாணி பட்டு உங்களுக்கு வந்துருங்க. சரிங்களா? இது இந்த பிரியாணி பட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மல்டி மேக்கர் எடுத்துக்கலாங்க. மல்டி மேக்கர் இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி ஆம்லேட்டு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மல்டி மேக்கர் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மல்டி மேக்கர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த புல்லட் மிக்ஸி சுமித் புல்லட் மிக்ஸி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த புல்லட் மிக்ஸி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஜூஸர் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸர் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த 2 பர்னர் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கமர்ஷியல் கேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஃபேன் எடுத்துக்கலாங்க. கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ் வேணும் அப்படின்னா இந்த ஹை ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டல் ஹை ஸ்பீடு ஸ்பேன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஆஃபரில் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் பார்த்த பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பொருள் தான். ஆனால் பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளெல்லாம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையர் வெறும் 990 ரூபாய் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஏர் ஃப்ரையர் வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0% அதாவது ஆயில் இல்லாமல் நீங்கள் இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். காமிச்சிடும் பாருங்கள். சிக்கன் வந்து பாருங்கன்னா 2 பீஸ் நம்ம கொடுத்து இப்படி வைக்கிறோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லை. ஆயில் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சொட்டு நீங்கள் தடவி விட்டுக்கலாம். சரிங்களா? சிக்கனை வச்சுட்டு ஏர் ஃப்ரையர் உள்ளார வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிப்ஸுக்கு இருக்குது, ஃபிஷ்ஷுக்கு, கேக்குக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸாக்கு, இந்த மாதிரி சிக்கனுக்கு, இது எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 10 வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரை. நம்ம 30 நிமிஷம் வச்சா போதுங்க. டைம் பாருங்கள் 30 நிமிஷம் நான் வைக்கிறேன். அதோடைய வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200, டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 200 வச்சுருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான், 200 ½ அன் ஹவர் நீங்கள் வச்சு விட்டுட்டா போதும். உங்களுக்கு 30 நிமிஷம் டைமிங் முடிஞ்சது, ஆஃப் ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருச்சுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு பாருங்கள். ஓகே, நம்ம வீட்டில் ஆயில் இல்லாமல் நீங்கள் வந்து சிக்கன் வந்து தந்தூரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக, சுத்தமாக நீங்கள் கடையில் போய் ஹைஜீனிக் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஹைஜீனிக்காக நீங்கள் வீட்டிலே வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் வச்சுருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் ஃபிஷ் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபிஷ் நம்ம உள்ளே வைக்கிறோம். பாருங்கள் வச்சாச்சு. டைமிங்கு வாட்ஸ்அப் பாருங்கள் குக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இந்த ஏர் ஃப்ரையர் வந்துச்சுட்டு நம்ம ஈஸியாகவே நம்ம குக் பண்ணி சமைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாருங்கள், நம்ம ஃபிஷ்ஷு வச்சுருந்தோம். பாருங்கள் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதில் மீன்லாம் வந்து சில பேர் வந்து எண்ணெயில் தான் வந்து பார்த்திங்க பொரிப்பாங்க. வந்து எண்ணெய் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். சூப்பராகவே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா தடவி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மசாலா இல்லாமல் வச்சுருக்கோம். இதில் எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்கிறதுங்க. இப்போ நம்ம ரெடி மார்க்கெட்டிங் கொடுக்கக்கூடிய ஏர் ஃப்ரையரில் நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வச்சுருந்தோம். டைமிங் கொடுத்துருந்தோம் 15 நிமிஷம் இருந்தது. க்ளோஸ் முடிஞ்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பருங்க. இந்த ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த மல்டி பர்பஸ் பாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 590 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீமராகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீமராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை தட்டு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 சரிங்களா? 4 தட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் இட்லி என்ன வேணாலும் நீங்கள் இதில் வச்சு பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் உங்களுக்கு குக்கருங்க.
ஸ்டீமர் குக்கருங்க. ஓகே. சரிங்களா, இது வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த கிளாஸ் லிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரியாணியெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, பிரியாணி வைக்கும்போது நீங்கள் தம் போடுறதுக்கு இந்த கிளாஸ் லிட்டு கொடுத்துட்றாங்க. சரிங்களா, மல்டி பர்பஸ்ன்றது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பார்த்துக்கங்க. ஓகே. இதில் வந்து நீங்கள் பிரியாணி 1/2 கிலோ நீங்கள் பிரியாணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி வடிக்கிற மாதிரி இப்போ ஸ்ட்ரெயினருங்க. ஓகே. நீங்கள் கஞ்சி வடிக்கிறது தனியாகவே உங்களுக்கு கேட்குற நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. ஓகே. இதில் மல்டி பர்பஸ் எங்களுக்கு கடாயம் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் இந்த ஆடி ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆடியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் கஞ்சி நீங்கள் வடிச்சிக்கலாம். சாப்பாடு வச்சுட்டு கஞ்சி நீங்கள் லாக் பண்ணிவிட்டு கஞ்சி வடிச்சிக்கலாங்க. சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 590 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இந்த மல்டி பர்பஸ் பாட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிட்டத்தட்ட 2800 ரூபா மதிப்பு இருக்கிறது வெறும் ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் 590 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா. வெறும் 590 ரூபாய் நீங்கள் கொடுத்தா போதும் நீங்கள் இந்த மல்டி பர்பஸ் பாட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஆஃபர் மட்டும் கிடையாதுங்க. கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா கால் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேஸ் ஸ்டவ் வேணாலும் சரி, மிக்ஸி வேணாலும் சரி, என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவோம். நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் மெசேஜ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். கூகுள் பேல நீங்கள் பே பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் அல்ல 2 நாளில் உங்கள் கையில் வந்து சேர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 15 வருஷமா நம்ம அங்கே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஈஸியாக பயப்படாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில். இப்போ நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் கிரைண்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் வரையும் நம்ம மாடல்ஸ் வச்சுருக்குங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் சின்னதாக இருப்பாங்க, சின்ன குடும்பமாக இருப்பாங்க, 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் போதுன்னா 1 லிட்டர் கிரைண்டர் கூட நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் இருக்கு 1 லிட்டர் எடுத்துக்கலாம். அதே உங்களுக்கு 2 லிட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 லிட்டர் எடுத்துக்கலாங்க. 3 லிட்டர் வேணும்னா 3 லிட்டர் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோங்க. இந்த 3 லிட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட்டிங் நம்ம கொடுத்துருக்கீங்க. டில்ட்டிங்ல 2 லிட்டர் இருக்கு, 3 லிட்டர் இருக்குங்க. சரிங்களா. ஸோ நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு விராவரி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த 2 லிட்டருங்க. 2 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையறதும் அப்புறம் வந்து அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தேங்காய் துருவுறதும் நம்ம கொடுத்துருவாங்க. சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் துருவிக்கலாம், சப்பாத்தி மாவு நீங்க பிசைக்கலாம். ஸோ இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்துக்குழி கல்லுங்க. நம்ம ஹெவியா இருக்கும். சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனிங் ஆச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து அரைப்படாது. நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய கிரைண்டர் வந்து குவாலிட்டியான கிரைண்டர்ன்ற அப்படி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி கல்லுங்க. ரஃப்னாவே இருக்கும். ஓகே. ரஃப்னஸாக இருக்கும். உங்களுக்கு சைனிங் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா இருக்குங்க. இந்த மோட்டருடைய திக்னஸ் வந்து நம்ம ஹெவியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 கிலோ இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்க 1 கிலோ அரிசி போட்டு நீங்க ஆட்டிக்கலாம். ஓகேங்க. இதுல பாருங்க உங்களுக்கு டில்ட்டிங் கொடுத்துருக்கு. 2 லிட்டர்லயே உங்களுக்கு டில்ட்டிங் இருக்கு, 3 லிட்டர்லயும் உங்களுக்கு டில்ட்டிங் இருக்குங்க. சரிங்களா. 2 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ரொம்ப ஈஸியாவே நீங்க மாவு அரைச்சு நீங்க சாச்சிக்கலாம். ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த கிளிப் நீங்க இழுத்து விட்டுட்டீங்கன்னா நீங்க மாவு வந்து ஈஸியாவே நீங்க அரைச்சு கொட்டிக்கலாங்க. சரிங்களா. இதுக்கு டெமோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. இப்போ பாருங்க இந்த டில்ட்டிங் கிரைண்டர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிக்கலாம், தேங்காய் துருவிக்கலாம், சப்பாத்தி மாவு பேசினதுக்கு சொன்னீங்களா பாருங்க. நான் வந்து தேங்காய் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். தேங்காய் துருவி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ தேங்காய் துருவுறது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே. பாருங்க இப்படி நீங்கள் மாட்டிக்கலாம். லைவாக டெமோவோட காட்ட போகிறீங்க. ஆமாம். ஒரு விசேஷம் அப்படி நிறைய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து நீங்கள் இந்த கிரைண்டர்லையும் துருவிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து தேங்காய் வந்து துருவிடுச்சு அப்படின்றத பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே பாருங்கள் எவ்வளோ தேங்காய் வந்து துருவிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கிரைண்டரில் தேங்காய் துருவி வச்சு நீங்கள் தேங்காய் துருவிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் கணக்கில் நீங்கள் வந்து துருவிடலாம். இது மட்டும் கிடையாது, தேங்காய் துருவது மட்டும் கிடையாதுங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பசைறது. நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா சப்பாத்தி மாவு ரொம்ப பசைறதுக்கு சிரமப்படுவாங்க. இதை போட்டுட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பசைறது நீங்கள் போட்டு நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா மாவு போட்டு தண்ணி தெளிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசஞ்சு கொடுத்துருங்க. நம்ம கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அரைச்சி கொடுக்குறது எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறத இப்போ காமிக்க போகிறேங்க. உங்களுக்கு அரிசியை அரைச்சி மாவு அரைச்சி காமிக்க போகிறேன். இதில் வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி போட்டு நீங்கள் ஆட்டிக்கலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் 1 கிலோ அரிசி போட்டு ஆட்டிக்கலாம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டில் மட்டும்தான் வந்து டில்ட்டிங்லையும் டேபிள் டாப்லையும் 3 லிட்டர் இருக்குது. 3 லிட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 கிலோ அரிசி 1 கிலோக்கு மேலே நீங்கள்
அரிசி வந்து நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு ஆட்டி கொடுத்துரும். பாருங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கல்லும் கூடி உங்களுக்கு பெரிய சைஸ், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், இது உங்களுக்கு பெரிய சைஸ். ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு அரைச்சு கொடுத்துரும். நம்ம கிரைண்டர், நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டில் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டாக கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. நல்ல குவாலிட்டியான கிரைண்டர் தான் கொடுத்துட்ருக்கோம். 5 வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அரைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறோம் பாருங்க நம்ம கிரைண்டரில். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணிடுவாங்க. ஃபுல் டைட் பண்ணிட்டு அரிசியை வந்து கொட்டிட்டு மோட்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து அரிசி வந்து உடையாம அப்படியே நிற்கும். மோட்டர் வந்து பிடிச்சு ஓடும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி நீங்க அரைக்கணும் அப்படின்னா இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 த்ரெட் மட்டும் நீங்க போடலாம். 2 த்ரெட் மட்டும் நீங்க போட்டால் போதும். சில கிரைண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு உள்ளார வெளியில இருக்கிறனால அவங்க டைட் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு உள்ளார வந்து த்ரெட் கொடுத்துருக்காங்க. உள்ளார த்ரெட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நம்ம போடுறோம்னா ஆடி இந்த மாதிரி ஆடி அரிசியை வந்து ஓட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொட்டிக்கலாம். ஓட விட்டுட்டு தான் நீங்கள் அரிசி வந்து கொட்டணும். ஓட விட்டு தான் அரிசி கொட்டணும். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய அரிசி வந்து நொறுன்னு ஆகும். சரிங்களா? நொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த நெட்டை வந்து டைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நெட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. அப்படி போடுறதுனால உங்களுக்கு இந்த பெல்ட் லூஸ் ஆகுது, இந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகுது, இந்த பிடிச்ச ஓடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் வராதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மோட்டர் வந்து ஹெவி மோட்டர் நம்ம போட்டிருக்கோம். ஹெவி மோட்டர் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குற கிரைண்டர் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இல்லை உங்களுக்கு 1 கிலோ அரிசி ஆட்டி எடுக்கிறது நேரமாக நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் ஒரு 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருது, எவ்வளோ நைஸாக உங்களுக்கு அரைஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். சூப்பராகவே நைஸாக பாருங்கள், பார்த்தாலே தெரியும். குயிக் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு சீக்கிரமாக அரைச்சி கொடுத்துரும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு எதுவுமே வராது, ஹீட்டுமே உங்களுக்கு வராது, சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. பழைய டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் டைப்பில் இருக்கும், புஷ் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் சாய்ச்சிக்கலாம். எப்படி நீங்கள் சாய்க்கிறது அப்படின்றத காமிச்சு கொடுத்துறேன் பாருங்கள். இந்த புஷ் இருக்குங்க, அந்த புஷ்ஷை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா நீங்கள் சாய்ச்சிக்கலாம். பாருங்கள் சாய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராகவே ஆட்டி எடுத்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசானவங்க, அந்த ரொம்ப இடுப்பு வலி, அந்த மாதிரி வெயிட் தூக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வெயிட் தூக்காமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டில்ட்டிங் வாங்கிட்டேன்னா நீங்கள் கல்லை எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த சாய்ச்சிட்டிங்கன்னா ஆட்டி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுட்டு லாக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஆகிடும். சரிங்களா? கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கிரைண்டர் நம்ம காமிச்சோம் இல்லையா, 2 லிட்டர் கிரைண்டரில் இப்போ மசாலா ட்ரம் வந்து நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. சரிங்களா? வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 2 லிட்டர் கிரைண்டர் உங்களுக்கு ட்ரம்மாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மசாலா ட்ரம்மை போட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ள விசேஷம் வரும்போது இல்லை 2 பேர் 3 பேர் இருந்தாலும் நம்ம மாவு அரைக்கிறதா நீங்கள் மாவு அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் மசாலா அரைக்கிறதா இருந்தால் மசாலா அரைச்சிக்கலாம், அந்த சட்னி அரைக்கிறதா சட்னி அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்துறேன் பாருங்கள். பாருங்கள் இது மசாலா ட்ரம் ஃபிட் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணுறேன். தேங்காய் போடுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா ட்ரம்முங்க. மசாலா நீங்கள் அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சினா டேஸ்ட்டே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த கிரைண்டர் நீங்கள் வாங்கும்போது இந்த மசாலா ட்ரம்மை கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா, மசாலா ட்ரம் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அம்மியில் அரைக்கிறீங்க இல்லையா, அந்த அம்மியில் அரைச்சி என்ன டேஸ்ட் வருதோ அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ட்ரம்மில் மசாலா ட்ரம்மில் நீங்கள் மசாலா அரைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 லிட்டர் கிரைண்டர் மசாலா ட்ரம்மும் நம்மள்ட்ட இருக்குது. இதில் 2 பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா 2 பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/4 கிலோ அரிசியானாலும் நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா மசாலா ட்ரம் வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம். ஆஃபர்லேயும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வேறு எந்த பொருளும் வேண்டாம் எனக்கு மசாலா ட்ரம் கூட போதும் அப்படின்னா நீங்கள் மசாலா ட்ரம் கூட வந்து ஆஃபருக்கு பதிலாக மசாலா ட்ரம் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் மூடியை நம்ம கொடுத்துறோம். மூடியோட வந்துருங்க. இந்த நெட்டு மூடி செட்டாகவே வந்துடும். நீங்கள் இப்படி மூடி வச்சு பாருங்கள். மசாலா ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராகவே சீக்கிரமாக உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருக்கு அப்படின்றத பாருங்கள். சீக்கிரமே அரைச்சி கொடுத்துரும். இதில் வந்து நீங்கள் அரிசி நீங்கள் போட்டு மாவாட்டுறதா மாவாட்டிக்கலாம், மசாலா அரைச்சா மசாலா அரைச்சிக்கலாம், சட்னி அரைக்கிறதா இருந்தால் சட்னியும் நீங்கள் அரைச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராகவே சட்னி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். நைஸாக அழகாக சீக்கிரமாகவே ரொம்ப சீக்கிரமாகவே அரைச்சி கொடுத்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லில் அரைச்சி அப்படின்றனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறாமல் நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். மசாலா ட்ரம் நம்மள்கிட்ட நீங்கள் வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் தான் நேரில் நீங்கள் கடைக்கு வந்துருங்க, கடையில் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்றனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடலோடைய எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருவோம். அதுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம அனுப்பி விட்டுருவோம். நம்ம ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரைண்டர் நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும், அதாவது உங்கள் பழைய கிரைண்டர் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம எடுத்துறோங்க. அது போக நான் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஆஃபர்னு போட்டு எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் ஆடி அசத்தலான ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கனால ஆஃபரும் கொடுக்குறோம். சரிங்களா, ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான ஆஃபர் பொருள் நம்ம வச்சிருக்கோம். ஆமாம், நம்ம ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, அந்த ஆஃபர் இதில் 20 வகையான ஆஃபர் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த கிரைண்டர் கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா, அது ஃபோன் புக்கிங் கிஃப்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் பார்த்தோம் இல்லைங்களா, கிரைண்டரை விட உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது மிக்ஸி. மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசியம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா, சரி, எல்லா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மிக்ஸியில் வந்து அரைக்கிறது இல்லை அப்படின்ற பழசாயிடுச்சுன்னு சொல்லி நிறைய மாற்றுறது நிறைய பேர் இருப்பீங்க. ரிலீஃப் மார்க்கெட்டிங் எப்போ ஆஃபர் போடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவாங்க அப்படின்னு காத்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சூப்பரான ஒரு ஆஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்கள் பழைய மிக்ஸி என்ன கண்டிஷனில் இருந்த பழசு என்ன கண்டிஷனில் ஓடினாலும் சரி, உடஞ்சாலும் சரி 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கும். ஓகேங்களா, 1000 ரூபாய்க்கு உங்கள் பழைய மிக்ஸி நான் எடுத்துக்குவேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடறேன். சரிங்களா, எக்ஸ்சேஞ்ச் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதா அந்த மிக்ஸி காமிச்சு கொடுத்தேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, 1000 ரூபாய்க்கு என்ன கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு மாடலுங்க, இது வந்து 3 ஜாருங்க, இது 800 வாட்ஸ் வருது. 3 ஜார் இருக்குங்க, 800 வாட்ஸ், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வாட்ஸ் சுமித்திங்க, 1100 வாட்ஸு, ரொம்ப உங்களுக்கு ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். டூம் ஜாருங்க, ஜார் வந்து பார்த்தீங்கன்னா டூமாக இருக்கும். டூமாக இருக்கிற என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பட்டாலும் உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். டூம் ஜார் ஸ்டீலி மாடலில் கொடுத்துருங்க. ஸ்மித் 1100 வாட்ஸ் மிக்ஸி, இந்த மாடல் உங்களுக்கு இருக்குது. இதுவும் 3 ஜார் தான். சரிங்களா, அதே மாதிரி அந்த மாடல் ஒயிட் கலர் பிங்க் கலர் மிக்ஸி இருக்குங்களா, அதுவும் உங்களுக்கு 1100 வாட்ஸ் மிக்ஸி தான், உங்களுக்கு 3 ஜார் கொடுத்துட்றாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 4 ஜாருங்க. இந்த மிக்ஸி வந்து உங்களுக்கு 4 ஜார் இருக்குது. 4 ஜார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாடல் இருக்குது, அதை பாருங்கள், அந்த ஸ்மித்து அதுவும் உங்களுக்கு 4 ஜார் தான். சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜார். இது 5 ஜாருங்க. 5 ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுலே வந்து பெரிய ஜார், அதாவது மாவெல்லாம் உங்களுக்கு அரைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஜார் மேலே இருக்கு பாருங்க. இது எல்லா மிக்ஸியில் வராது, நம்ம சுமித்தில் மட்டும் உங்களுக்கு பெரிய ஜார் கொடுத்துட்றாங்க. அந்த ஜார் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து புல்லட் ஜாரும் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், புல்லட் ஜாரும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி ஜாரும் உங்களுக்கு கிளிப் மாடல் கொடுத்துருக்காங்க. சுமித்தில் 5 ஜார் மிக்ஸிங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸ். அப்படி நிறைய மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. சரிங்களா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருவோம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக உட்காந்து என்ன மாடல் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் தானே, நீங்கள் பழசை கொண்டு நேரில் வந்துருங்க. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சரிங்களா, உங்கள் பழைய எப்படிங்க பழசை நாங்கள் அனுப்பிவிடுறது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் டைமில் வந்து எங்கள் எல்லா ஊர்களுக்குமே பழசை நாங்கள் கலெக்ட் பண்ண வரும்போது அந்த பழசை நாங்கள் எடுத்துக்குவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் 1000 ரூபாவை நீங்கள் லெஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண போதும். பே பண்ணும்போது 1000 ரூபாய் கழிச்சது போக நீங்கள் பே பண்ண போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும் கிடையாதுங்க. இந்த கோயம்புத்தூர் ரிலீஃப் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோம். என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 20 வகையான ஆஃபர் இருக்குங்க. எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது, ஆஃபரும் நம்ம கொடுத்துறோம். அது போக ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃபோன் கால் புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ மிக்ஸி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ். இது கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து எல்லா வீட்டுகளுக்கு ரொம்ப தேவை இருக்கிற ஐட்டம்ஸை நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா, இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உங்கள் பழைய கேஸ் ஸ்டவ் வந்து என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. உடஞ்சிருந்தா கூட எடுத்துக்கீங்களா? என்னங்க எப்படி கேட்குறீங்க? உடச்சே காமிச்சல பாருங்க. ஓகே, என்னங்க உடச்சிட்டீங்க? உடஞ்சே எடுத்தாலும் நீங்கள் 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன கண்டிஷன் இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓ சூப்பருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். அப்போ பாருங்க, இந்த ப்ராடக்ட் பாருங்க, காமிச்சார பாருங்க. கேஸ் ஸ்டவ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்னர் கேஸ் ஸ்டவ். 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 2890 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 பர்னர் கியூட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வராது. இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் வரும். மற்ற பெரிய கேஸ் ஸ்டவ்களுக்கு 3 பர்னர் 2 பர்னர் பெரிய கேஸ் ஸ்டவ்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்னர் பிக் சைஸில் 2 பர்னர் இருக்குது. ISI விடுங்க, டஃபான் கிளாஸ். சரிங்களா, இந்த பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் பர்னர், பித்தளை பர்னர். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த சைடில் லீக்கேஜ் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. கிளாஸ் வந்து உடையாது, நார்மலாக உடையாது, நம்ம உடைச்சாதான் உடையும். ஓகே, சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டஃபான் கிளாஸாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஹெவியாக போட்டு கொடுத்துருக்காங்க. 2 பர்னர் இருக்குங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பர்னர் கொடுத்துறாங்க. அப்படி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பர்னர் கொடுத்துட்றாங்க. சரிங்களா, 3 பர்னர் இருக்குது. ஒவ்வொரு பர்னருக்கும் ஸ்பேஸ் இருக்கும். சில 3 பர்னருக்கும் ரொம்ப குட்டியாக கொடுத்துருவாங்க. 3 பர்னர்னு சொல்லிட்டு பக்கமாக வச்சு கொடுத்துருவாங்க. சின்ன சைஸாக இருக்கும். சின்ன சைஸ் வாங்கும்போது ஒவ்வொரு பாத்திரம் வைக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்.
பாத்திரம் வந்து வைக்க முடியாது, 3 பாத்திரம் வைக்க முடியாது, ஓகே 2 தான் வைக்க முடியும், ஒன்று வந்து வேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்னர் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸாக வச்சு கொடுத்துருங்க, மூணுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் பெரிய பெரிய பாத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நம்ம கொடுத்துறோம். ஓகே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேஸ் ஸ்டவ் இருக்குங்க, ஓ கலர் வேணால் கலர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கலருக்கும் பிளாக்குக்கும் பெரிய வித்தியாசம் வராது, ஒரு 300 ரூபா வித்தியாசம் தான். ஓகேங்க சரிங்களா? டிஃபரன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா தான் வித்தியாசம் வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து வயசானவங்க வந்து சில பேர் பயப்படுவாங்க, கண்ணாடி அப்படிங்கும்போது பயப்படுவாங்க, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ அவங்களுடைய மனசுக்காக நீங்கள் ஸ்டீல் வாங்குறதுனால ஸ்டீல் நம்ம வச்சிருக்கோம், ஸ்டீல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆவர் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஜம்போ பர்னர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீலில் உங்களுக்கு ஜம்போ பர்னர் கொடுத்துருக்கோம். 3 சைஸ்ல இருக்கும். இது வந்து பெரிய சைஸ், இது மீடியம் சைஸ், இது சின்ன சைஸுங்க. மொத்தம் 3 பர்னரும் உங்களுக்கு 3 சைஸ்ல இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இதை விட உங்களுக்கு கலர் இன்ஜரி மாடல் இன்ஜரி நிறைய மாடல் இருக்கு. வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபோட்டோ டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருவோம். நீங்க வீட்லயே இருந்து வெளியூர்ல இருந்தீங்கன்னா நீங்க அங்கிருந்தே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அந்த 20 வகையான ஆஃபர் இருக்கு. அதே சேம் ஆஃபர் அந்த 20 வகையான ஆஃபர் இருக்கு. ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். 20ல ஏதாவது ஒன்று நீங்க செலக்ஷன் பண்ணிட்டு அனுப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் புக்கிங் கிஃப்ட் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சூப்பருங்க. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஓகே சரிங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாடல் இருக்கு. ஓகே இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 2990 ரூபாய்க்கு. 2990 ரூபாய்க்கு இண்டக்ஷன் ஸ்டவ் 1 வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே சரிங்களா? ஹெவியா இருக்கும், வாரண்டி இருக்கு, வித் ஆஃபரோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓ சூப்பருங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு ஆஃபரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 20 வகையான ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 கிலோ வரை வெயிட் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து பிஜிஎன் கம்பெனி இருக்குங்க. ஓகே பிரைம் கம்பெனி பிஜிஎன் கம்பெனி இருக்குங்க. அதுனால எடுத்துக்கலாம். இன்னும் ரேட் வந்து ஒரு 200 100 வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாத்திரம் வச்சு யூஸ் பண்ற இன்ஃப்ராரெட் இண்டக்ஷன் ஸ்டவ் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தெரியுங்களா? நிறைய டெமோ நம்ம காமிச்சிருக்கோம். ஆமா போன வீடியோல இத பத்தி நல்ல டீடைல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்பானை வச்சுக்கலாம், ஓகே அப்புறம் ஸ்டீல் பாத்திரம் வச்சுக்கலாம், அலுமினியம் வச்சுக்கலாம், நான்ஸ்டிக் வச்சுக்கலாம், இரும்பு தவா வச்சுக்கலாம். இப்படி எல்லா வெசல்ஸ் மல்டி பர்பஸ் இண்டக்ஷன் இன்ஃப்ராரெட் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இதுங்க. ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துறோம். இந்த ஸ்டாண்ட் கொடுத்துறோம். இந்த ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிரில், சப்பாத்தி, நானு, அப்புறம் மீன் பொரிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலே வச்சு நீங்கள் சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாபு டைப் கொடுத்துருக்காங்க, கம்மி ஜாஸ்தி பண்ணுற மாதிரி. ஓகே நான் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சு கொடுத்துட்ருக்கோம். கம்மி ஜாஸ்தி நீங்கள் பண்ணிக்கலாம். 2000 வாட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. சரி 2000 வாட்ஸ் வந்து உங்களுக்கு ஹை ரேஞ்சில் இருக்குது. 100லேருந்து 2000 வாட்ஸ் வரை நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே 2990 ரூபாய்க்கு நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான ஆஃபர் நம்ம வச்சிருக்கோம். அதே சேம் ஆஃபர் வச்சிருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது போக கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து 4 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் உங்களுக்கு ஃபோன் புக்கிங் கிஃப்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சூப்பர்.